ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தா வீடியோஸ்லாம் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோட ரிவ்யூஸில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இல்லை சம்டைம்ஸ் பேர் கூட மாற்றி சொல்லிடுறேன். 2-3 வீடியோஸில் பிரவீன் ராஜுக்கு பதில் பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் பேசும்போது விட்டுருந்தேன் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் வேறு வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கும் ஃபுல்லாக வந்துட்டு நான் மட்டுமே ரிவ்யூ பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் யாராவது உட்காந்து கொஸ்டின் கேட்டால், இல்லை 2 பேருமா சேர்ந்து ரிவ்யூ பண்ணால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நானே ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணணும் போது மைண்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கினா தான் நோட்ஸ் எழுதி வச்சாலும் அந்த ஃப்ளோவில் வரும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் இதில் என்ன பேசுகிறேன்னா, இந்த எஃப்ஜேவும் ஆதிரியும் என்னதான்ப்பா பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னும் போது, ஆதிரி ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த நாமினேஷனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இன்சிடெண்ட்லலாம் செம்ம ஃபயர் விட்டாங்க. செம்ம கண்டஸ்டன்ட்ப்பா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் அப்போவே சொல்லியிருப்பேன், அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நியாயமான கண்டஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க, இல்லை டாக்ஸிக்காக இருப்பாங்க மட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பார்த்தா என்ன சொல்கிறது, லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தாங்க போலவே. எந்தவித கண்டென்ட்டும் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து அங்கே லவ் கண்டென்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் அந்த கண்டென்ட்டை உள்ளே ஆடுறதுக்கு இவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுன்னு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகணும்? அங்கே போனோன்னா ஒன்று பவரை காட்டணும், இல்லைனா வந்துட்டு எங்கள் வீட்டில் வேலை செய்யறதுக்கு எஸ்கேப் ஆகிட்டு அங்கே போகணும், இல்லைனா அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்கு போகணும். எதுக்கு போனாலுமே எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு இருக்கும், அந்த இடத்துக்கு ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம்னா, இப்போ வந்து அரோரா அங்கே இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது பவரை காட்டினாங்க. இங்கே வரும்போது எல்லாரும் கூட மிங்கிள் ஆயிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க. கமருதீன் அங்கே இருக்கும்போது அந்த ஃபுல் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் இந்த சைட் வந்தாருன்னும்போது, ஸோ எந்த வீட்டுக்கு இருக்கும்? ஏன்னா இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்க்லாமே இல்லை பிக் பாஸ் எந்த டாஸ்க் வச்சாலுமே, அந்த டப்பிங் டாஸ்க் எது வச்சாலுமே, இந்த வீடு வேஸ் அந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டு ஆளுங்க ஜெயிச்சா ஒரு மாதிரி ரூல்ஸ், அந்த வீட்டு ஆளுங்க ஜெயிச்சா ஒரு மாதிரி ரூல்ஸ் வந்து அவர் போடுறாரு. வின் பண்ணா வேணா வர விஷயங்கள் வந்து டின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் போடும்போதே ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த வீட்டுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் அந்த பொம்மை டாஸ்கில் கூட இவங்களுக்கு வந்து அவங்கவுங்க பொம்மையை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். பொம்மை டாஸ்க்னே வருது கைஸ். அந்த அவங்கவுங்க மாஸ்க் அவங்கவுங்க எடுத்துக்கலாம், மற்றவங்க மாஸ்க்கையும் எடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருந்தது. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. அவங்கவுங்க மாஸ்க் அவங்கவுங்க எடுக்க முடியாது, மற்றவங்க மாஸ்க்கை தான் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல ரம்யா ஜோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் சரி, இன்னைக்கு ஆடின ரவுண்ட்லேயும் சரி ரொம்ப ஸ்மார்ட். அவங்க மாஸ்க்கை தான் அவங்க எடுத்தாங்க. ஸோ அவங்க குரூப்புக்காக ஆடவே இல்லை, அவங்க வீட்டுக்காக ஆடவே இல்லை, அவங்க மட்டும்தான் ஆடினாங்க. இது வினோத் அண்ணன் கொஸ்டின் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அது பெருசாக வரல. அது அவங்க இஷ்டம், ஏன்னா ரூல்ஸை மீறலை. பட் ஆனால் அது ஒரு செல்ஃபிஷ் கேமுன்றதை அவங்க அந்த இடத்துல தானாகவே வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் அப்படி தான் ஆடினாங்க. சுபிக்ஷா அப்படி தான் ஆடினாங்க. சுபிக்ஷா ஓகே, ரம்யா ஜோ பார்த்தா அவங்களும் ஆடினாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. வினோத் அண்ணன் ரொம்பவே டீமுக்காக ஆடினாரு. பாரு அவங்களுக்காகவும் போராடுறாங்க, டீமுக்காகவும் போராடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னும்போது, அப்போது அந்த இடத்துல ரம்யா ஜோ மட்டும் ஒன்று பண்ணாங்க. சரி, இவங்கெல்லாம் ஏதோ ஒன்றாச்சும் பண்ணாங்களே, ஆதிரை என்னதான்ப்பா பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட எஃப்ஜே ஆதிரியா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் எல்லாம் வந்து யூடியூப்பில் வந்துருச்சு. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ஆதிரி வந்து அதாவது எஃப்ஜே கிட்ட வந்து இவங்க தான் வந்து லவ் பண்ணுற மாதிரியும், அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரியும், அவர் பேசலைனாலும் இவர் ஃபீல் பண்ணுறதும், இவங்க மாஸ்க் போட்டிருக்கும்போது கூட அந்த வீக்கெண்ட் டாஸ்கில் அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் கனியாக்கா கிட்ட நேற்று வந்து பேசும்போது எஃப்ஜே வந்து நேற்று வந்து அந்த பொம்மை டாஸ்க்லலாம் ஹாஷா வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டாரு. ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் விட்டுட்டாரு. பாருவை பார்த்து நிறைய வேர்ட்ஸ் பேசிட்டாரு. அவங்க வந்து ஆம்பளை கெத்தை காட்டுறியா, ஆம்பளைத்தனத்தை காட்டுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி தான் அவங்களும் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி தான் பேசினாங்க. பட் ஆனால் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் பேசலை அவங்க. இவர் வந்து அதை வேணும்னே அதை மாற்றி அந்த மாதிரி வந்து திருப்பி வந்து வேற மாதிரி அதை பேசிட்டாரு. அது நிறைய பீப் சவுண்டு போட்டாலுமே அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். இவர் வந்து முதல் வாரத்துலேருந்தே அதை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, இவருக்கு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுக்காதது தான் பிரச்சனையா, இல்லை வந்து இவர் மாதிரி ஒரு ஆளுங்க உள்ளே இருந்தால் அது அப்படி தான் இருக்கும் அந்த ஷோ. போன ஒரு 2-3 சீசன் முன்னாடி நிக்சன்லாம் பேசியிருப்பாரு. இவங்கள அர்ச்சனாவை சொறி விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசனில் இன்னும் இவருக்கான வார்னிங் வரல, வருமானம் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் விட்ட உடனே தான் அந்த வேர்ட்ஸ்லாம் விட்டோன்னே உள்ள எஃப்ஜேக்கு சபரியும் கனியும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏமா ஒரு பொண்ணு டேபிள் மேலே உட்காந்ததுக்கு அவ்வளோ குத்தம், செவுத்துக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி இருக்குது, புத்தி இருக்கவங்க கிட்ட பேசலாம், மரமண்டை கிட்ட எப்படி பேசுறது அப்படின்லாம் வார்த்தையை விட தெரிஞ்ச கனி அக்காவுக்கு
டிசிப்ளின் வந்து நீ வந்து அதில் உட்காந்தினா வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்க முடியாது, அங்கே தான் நாங்கள் சப்பாத்தி தேய்ப்போம் சமைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அப்போ என்ன சப்பாத்தி தேய்க்க போகிறீங்களா, அப்போ என்ன மாவு பிசைய போகிறீங்களான்னு கூட கேட்டுச்சு. சரி அந்த பொண்ணு உட்காரதான் வேணாம் நிற்கலான்னு செஞ்சால் நிற்க கூட கூடாது, நீங்கள் அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. இவ்வளோ தெளிவாக கிளாரிட்டியாக ரூல்ஸ் போட்டு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுற கனியக்காக்கு ஒரு ஒரு டாஸ்க் நடக்குது, அது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்குது, அது வெளியே போகுது, அந்த டாஸ்கில் எய்தர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாருமே கலந்து ஒரு டாஸ்க் விளையாடுறாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வருது, அது மற்றவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி அது கேம் தான். ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது எல்லாருக்குமே அது ஹர்ட்டிங்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், எல்லாருமே அவங்களோட பொட்டென்ஷியல் போடுறாங்கன்னும் போது இவர் தேவையில்லாத வார்த்தைங்களை விட அங்கே வியானா இவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க அந்த விஷயத்தில். ஆனா, அங்கேயுமே போய் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி அந்த 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 விஷயத்தையும் மாத்த பார்த்தாரு. வியான் அதுக்கப்புறம் பர்சனலா கூட வெளியில வந்து திவாகர் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றான். இத பத்தி வேற யாராவது நான் இல்லாத இடத்துல பேசினா கூட, திவாகரனே ஆஸ் எ ஹியூமனா வந்து நீங்க இந்த டாபிக்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அந்த இடத்துல இல்லன்னும்போது அத பத்தி பேசாதீங்க. இதோட நான் விட்டுர்றேன் அப்படின்னு அவள டீசென்ட்டா பண்ணும்போது பெருசாக்குனது எஃப்ஜே. அதுக்கப்புறம் கெமி விஷயத்தையும் பெருசாக்குனது எஃப்ஜே. பாரு வந்து அந்த மாரி கோவத்துல பேசும்போது, பாரு விஷயத்தையுமே தேவையில்லாத அன்பார்லிமென்டரி வேர்ட்ஸ் பேசினது எஃப்ஜே. இது எதுவுமே எஃப்ஜே பண்ணது இவங்களுக்கு தப்பா தெரியலையா? ஆனா வந்து உன் பேர் இதுக்கு மேல தப்பா போறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் நல்லாவே தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட்டாரு. ஜனங்க கிட்ட ரீச் ஆயிட்டாரு. அப்போ வந்து அப்படி வந்து அண்ணாவும், அக்காவும் வந்து எஃப்ஜேவ சபரி அண்ணா அதான் சபரி அண்ணன்னு சொன்னாலே சபரி பேர் தான் ஞாபகம் வருது. அக்கான்னு சொன்னாலே இனிமே நம்ம ஃபேமிலிக்குள்ள கூட யாரையாவது ஃபர்ஸ்ட் அக்கான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி கனி அக்கா ஞாபகம் தான் வரும்னு நெனைக்கிறேன். அவ்ளோ அக்கா, அக்கா. அக்கா வந்துட்டு அப்படி வந்து தம்பிக்கு வந்து அட்வைஸ் பண்ணி, "இனிமே பண்ணாதடா, உன்ன நல்லதுக்கு தான் சொல்றோம்." அப்படின்னும்போது, இந்த பக்கம் ஆதிரை வந்து அவங்க ஆதிரை பேருக்கு தாங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்காங்க. அவங்க அந்த நாமினேஷனுக்காக போனாங்க. சொகுசா சாப்பிடலான்னு போனாங்க. சொகுசா தூங்கலான்னு போனாங்க. ஆனா 24 மணி நேரமும் இங்க தான் இருக்காங்க. பேருக்கு அங்க போறாங்க. காலையில எப்ப எழுந்து வராங்கன்னு இங்க தெர்ல. நைட் எப்ப அங்க தூங்க போறாங்கன்னும் தெர்ல. இவங்க செய்ற திருட்டுத்தனத்துலலாம் அவங்கள்த ஒளிச்சு வச்சாங்கல்ல பாரு ஃபுட் ஏதோ. அதுலயும் இப்ப இன்னைக்கு கூட உருளைக்கிழங்கு ஒளிச்சு வைக்கலாம், ஃபுட்ட ஒளிச்சு வைக்கலாம், காய்கறி ஒளிச்சு வைக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. கனியக்கா டீம். கனியக்கா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா, கனியக்கா டீம். ஓகேங்களா? ஸோ இந்த கேம தவிர அவங்களுக்கு வேற என்ன கேம் தெரியும்னு தெர்ல. சால்ட் போடுறது, ஒளிச்சு வைக்கிறது, மத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, அப்புறம் பார்வ டார்கெட் பண்ணி சாரி கேட்க வைக்கிறதே கேமு. டாஸ்க்குன்னு வந்தாலே ஃபர்ஸ்ட்டு பார்வ தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு பார்வ தவிர அவங்களுக்கு வேற கன்டென்ட்டே குடுக்க தெரியல. அப்படின்ற பட்சத்தில அப்போ எஃப்ஜே பண்ற இந்த கேவலமான விஷயங்கள், அவரோட பேச்சு, டிசிப்ளின் இவர் வந்து அந்த கன்டென்ட் குடுக்கறது அப்படிலாம் அவங்களுக்கு தப்பா தெரியலையான்னு தெரியல. அதையும் மீறி அவங்க லவ்வுக்கு சப்போர்ட்டு இவங்க தான் போறாங்க. கனி அக்கா. இதுக்கு பேர் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து எஃப்ஜே ஆதிரிய வந்து கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. வந்து பேசவே இல்ல. எஃப்ஜே டல்லா இருக்கான். சரியாவே பேசல. நானா போய் ஃபோர்ஸ் பண்ணி பேசுற மாரி இருக்கு. நான் மட்டும் தான் கேர் குடுக்குற மாரி இருக்கு. அந்த சைடு வரமாட்டுது அப்படின்னா, கனி அக்கா போய் இல்ல நாங்க எல்லாம் பேசிட்டோம். இப்ப தான் வந்து அவன் டவுனா இருக்கான். நடந்த விஷயங்கள் டாஸ்க்லலாம் அவன சமாதானப்படுத்தி பண்ணிட்டு வரோம். சரியாயிடுவான். வந்து அவனே பேசுவான் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா சமாதான புறா. தூது வராங்களாமா. லவ்வுக்கு தூது வராங்க அப்படின்னும்போது, நீங்க லவ் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. உங்களுக்கு வோட்டிங் வரதுக்காக நீங்க என்னமோ பண்ணுங்க. ஆனா எந்த வீட்டுக்கு இருக்கீங்களோ, அந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கணும்ல. எப்ப பாரு நீங்க வந்துட்டு இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த வீட்லயே இருந்திருக்கலாமே. அப்ப நீங்க என்ன கேம் ஆடுற பிக் பாஸ் ஏமாத்துறீங்களா? ஊர ஏமாத்துறீங்களா? இல்ல வோட்டிங் போடுற ஜனங்கள ஏமாத்துறீங்களான்னு தெரியல. பிக் பாஸ் வீட்ல இருக்கிற மாரி இருந்துகிட்டு ஐ மீன் பிக் பாஸ் வீட்னா அது பிக் பாஸ் குரூப்ல. இங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறீங்க. ஆனா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோன்னு திவாகர் அண்ணன் மண்டைய கழுவி அந்த ஓட்டு இல்லன்னா அவராச்சும் அந்த ஃப்ரீ நாமினேஷன வாங்கியிருப்பாரு. ஆனா அவர் வாங்குனத போய் நீங்க போய் உங்களுக்காவது ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னா, அவரு என்ன மாரி ஆளுன்னே எனக்கு தெரியல. இந்த கேம பொறுத்தவரைக்கும் அவரு வந்து கொஞ்சம் ஜென்யூனா இருக்காரு. அவருக்கான கேமா அவர் ஆடுறாருன்ற இடத்துல, அவரு தான் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருக்காரு. இல்ல ஆதிரி எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறாரு அப்டின்னும்போது, இவங்க வந்து அது மாரி சொன்னோனே அவருக்கான அந்த ஒரு சாஃப்ட் கார்னர்ல அவர் வந்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ குடுத்துர்றாங்க. அப்போ ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்த இவங்க அதுக்காக அந்த பக்கம் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஃபேவர் பண்றதெல்லாம் இந்த வீட்டுக்கு. ரம்யா ஜோவும் இத தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆதிரியா அத ஓப்பனா பண்றாங்கன்னா, ரம்யா ஜோ சைலன்ட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆதிரைக்கும் தெரியும், ரம்யாவுக்கும் தெரியும். ஆனா அங்க போய் யாரும் வாய் தொறக்கறது இல்ல. இதுல ஆதிரைய பத்தியாவது பாருக்கோ, வியானாக்கோ எல்லாருக்கும் உட்காந்து பேசுறாங்க. வியானா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றான்னே தெரியலையே, இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் பண்ண முடியாம உட்காந்துருக்காங்க. ஆனா ரம்யா ஜோவோட ஸ்ட்ராட்டஜி பாருக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு. சுபிக்ஷாக்கும் வியனாக்கும் முழுசா புரிஞ்சுதான்னு தெரியல. ஆனா ரம்யா ஜோவ நம்புனாங்க. இனிமே பாரு வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிப்பாங்க ரம்யா ஜோ கிட்ட. ஆனா வியனாவும், சுபிக்ஷாவும் ரம்யா ஜோவோட கேம நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருப்பேன். வியனா ரொம்ப ஷார்ப். வியனா கன்னிங் கிடையாதுங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட், ஷார்ப், கிளவர்.
சுபிக்ஷா கொஞ்சம் இப்படியோ அப்படியோன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் ரம்யா ஜோவை நம்புகிறாங்க. அவங்களுக்கு எந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரில. பாரு சைடு எடுக்கவா, ரம்யா ஜோ சைடு எடுக்கவா அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பயமாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ ரம்யா ஜோவால் சுபிக்ஷா கேம் பாதிக்கப்பட போதா, இல்லை ரம்யா ஜோவை மிஞ்சின மாதிரி சுபிக்ஷா வேறு எதையாச்சும் பண்ண போகிறாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் வியனாவை பாரு நம்பலாம் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குன்னா, அரோரா கூட அங்கே இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தால் இங்கே அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுன்னு நான் சொன்னேன்ல. பாரு வந்து எல்லார் கூடயும் என் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லார் கூடயும் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் எல்லார் கூடயும்னா ஒரு 4-5 பேர் கூட துஷார், அரோரா, அதுக்கப்புறம் வந்து வினோத் அண்ணன், இவங்க கமருதீன், இவங்க கூடலாம் நடந்ததில் அரோராவும் பாருவும் ஒரு இடத்துல ரொம்பவே அவங்க 2 பேர் மட்டுமே ஒரு இடத்துல பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க ரம்யா ஜோ பற்றி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ரம்யா ஜோ பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது ரம்யா ஜோ வந்து ஏன்னா இப்போ அரோராவும் இந்த வீட்டில் இருக்காங்க. அரோராவும் பழைய போன வாரத்தில் வந்து பழைய சூப்பர் டீலக்ஸோட ஆள் தான் அப்படின்போது, கமருதீனும் பழைய சூப்பர் டீலக்ஸ் ஆள் தானும்போது, ஸோ அங்கே ரம்யா ஜோ எப்படி இருந்தாங்கன்றது இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ ரம்யா ஜோ வந்து இங்கே பேசும்போது அவங்க அரோரா ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது ரம்யா ஜோ அங்கே இருக்கும்போது எப்படி பேசுகிறா, இப்போ வந்து இங்கே வந்துட்டு கனியாக்கா கிட்ட மம்மின்னு சொல்கிறதும் அண்ணன் சொல்கிறதும் அண்ணன் தம்பி பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதும் எனக்கு ஃபேக்காக இருக்குது. கண்டென்ட்டுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத விட ஒரு மெஜாரிட்டி எந்த சைடு இருக்கோ அந்த சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு சேஃப் ஜோனில் இருக்கலான்ற மாதிரி தான் ஒரு மாதிரி ரம்யா ஜோ ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. அது எனக்கு பிடிக்கல. பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது. அங்கே இருக்கும்போது சூப்பர் டீலக்ஸ் நம்ம டீமுக்காக ஆடணும், நம்மளுக்காக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே உல்ட்டாவாக பேசுறது, அந்த அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, அங்கே பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறது எனக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறது. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அவங்கள பற்றி நம்மளுக்கு 1000 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தாலும் அரோரா பற்றி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிளாரிட்டி தெளிவாக இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் மிஸ் ஆகுறாங்க. பட் ஆனால் கிளாரிட்டின்னு வரும்போது, அப்சர்வேஷன் வரும்போது தெளிவாக இருக்காங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்டு தான் வந்து கிட்டத்தட்ட ரம்யா ஜோது. ஆனால் இன்னும் ஓப்பனாக வெளில வரல. என்னைக்கு வரும்னு தெரில. இந்த விஷயங்கள் ரம்யா ஜோக்கும் இப்போ அறகுறையாக புரிஞ்சிருக்கும். எப்போனா பாரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்த அப்புறம். ஏற்கனவே பாருக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு கிளாஷ் இருக்குன்னா, உள்ள ஒரு கோல்டு வார் இருக்குன்னா, இப்போது பாரு எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே ரம்யா ஜோ சைலண்ட் ஆகிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சன் டீமுக்கு ரம்யா ஜோ தான் இன்சார்ஜ். ஆனால் பாரு சூப்பர் டீலக்ஸ் வந்தோடனே என்னோட பவரை நான் காட்டணும்னு அந்த இதில் சேரில் உட்காந்ததாகட்டும், இப்போ கிச்சன்லேயுமே எனக்கு தனியாக ஒரு ஃபுட்டு ப்ரோட்டீன் வேணும்னு சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க பவரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை கனியக்கா வந்து ஆனவுனா அங்கே பவர் இருக்குமா, அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா, ஃபுட்டு கிடைக்குமா, ஜாம் சாப்பிடுவாங்களா, ப்ரெட்டு சாப்பிடுவாங்களா, உங்களே யாருமா போவேனான்னு சொன்னது. அந்த டப்பிங் விஷயம் முடிஞ்சோன்னே 3 பேர் இங்கேருந்து அங்கே போகலான்னு ஒரு விஷயம் வந்துச்சுல்ல. அப்போ உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம்னா நீங்கள் உங்கள் கனி கெமி இல்லை கூட யாரையாச்சும் சேர்த்துக்கிட்டு அங்கே போக வேண்டியது தானே. உங்கள் 3 கூட்டணியாக போக வேண்டியது தானே, இல்லை 5 கூட்டணியிலேருந்து 3 பேர் போக வேண்டியது தானே. நீங்கள் தானே பார்வை அமுச்சு விட்டீங்க, திவாகர் அமுச்சு விட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களில் ஒரு ஸ்பையை ஆதிரி அமுச்சு விட்டீங்க. அப்புறம் அனுப்புறதையும் அனுப்புவீங்க. உங்களுக்கு அங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், இங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படின்னா அப்போது மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையாக தான் இவங்க கனியாக காடுறாங்கன்னா, அப்போ அந்த பவர் வேணும்னா அந்த சைட் போங்க, இல்லை பவர் வேணான்னா இந்த சைடு இருக்கிறத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கேமை பாருங்கள், எதுக்கு ரிவெஞ்ச் மோடுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ எஃப்ஜே ஆதிரியோட லவ்க்கு சப்போர்ட் பண்ணுற இந்த குரூப்புக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அப்போது பாரு செய்கிறதெல்லாம் தப்புனா எஃப்ஜே செய்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. எஃப்ஜே செய்கிறது தப்பு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை மைண்டில் வச்சுட்டு ஓட்டு போடுங்க கைஸ். ஆதிரே வந்து எனக்கு அப்பட்டமாக பாய்சனஸ் அப்படிங்கிறது புரியுது. மற்றவங்கள கூட ஸ்லோ பாய்சன் சொல்லலாம், இல்லை என்ன தெரியலன்னு சொல்லலாம். ஆதிரே அப்பட்டமாக பாய்சனஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தான் தெரியல. தேங்க்யூ கைஸ்.